ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் தொடரும் பக்தர்கள் கூட்டங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுதுங்க. மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் கடந்த ஒரு 10 நாளாகவே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிற நிலைமை தாங்க இருக்குது. அதை பற்றி உண்டான விளக்கமான வீடியோ அதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலோட டிக்கெட் திருப்பதியில் தினந்தோறும் மதியம் 2 மணிக்கு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. மதியம் 11:30 மணிலேருந்து பக்தர்களை கியூ லைனில் அனுமதிக்கிறாங்க. மிக கடுமையான கூட்டம் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். நேற்று மதியம் 2 மணிக்கு 14,500 டிக்கெட் கொடுத்தாங்க. 3:30 மணிக்கெலாம் காலி ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ கும்பல் இருந்திருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று மதியம் 2 மணிக்கு 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 3:30 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்லேயும் 2 இடத்துலையுமே பக்தர்கள் விரைவாக தரிசன டிக்கெட் பெற்றுக்கொண்டாங்க. மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். இன்றைக்கும் கூட்டமாக இருக்குது. மதியம் ஆல்மோஸ்ட் 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. 4 மணிக்குள்ள டிக்கெட் ஆகிடும். அந்த வேலை இருந்தால் சீக்கிரமாக வாங்க. நிறைய பேர் 2 மணிக்கு வர 3 மணிக்கு வந்தால் டிக்கெட் இருக்குமான்னு கேட்குறேன். 2 மணிக்கு 3 மணிக்கு டிக்கெட் இருக்கும், ஆனால் நீங்கள் இப்போ வாங்க முடியாது. உங்கள் முன்னாடி ஒரு 1000-2000 பேர் நிற்பாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்குறது கடினம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்று 19/7/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது என்றும் சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 18/7/2025 தர்ஷன் பார்த்தவனுடைய எண்ணிக்கை 73,093 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 31,570 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,21,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 24 மணி நேரம் நேற்று தரிசனத்துக்கு ஆச்சு. நேற்று சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செஞ்சாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு வழக்கம் போல் 3 முதல் 4 மணி நேரம் வரையும். இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரையும். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 மணி நேரம் சிலா தோரணம் வரைக்கும் நிற்கணும். மிக கடுமையாக இருக்கும் கூட்டம் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். பக்தர்கள் திருமலையில் ரூம் புக்கிங் கிடைக்குதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக திருமலையில் ரூம் புக்கிங் கிடைக்கிறாங்க. நேற்று கூட ரூம் புக்கிங் நைட்டில் கொடுக்குறான்னு டெலகிராமில் போட்டிருந்தாங்க. நம்ம டெலகிராம்லையும் மேக்ஸிமம் 90% நைட்டில் ரூம் கிடைக்காது. பகலில் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. ரூம் புக்கிங் வாங்கிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நபர்களுக்கு எத்தனை லட்டு தருவாங்கன்னு பக்தர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு நபர்களுக்கு 1 லட்டு இலவசங்க. அது போக 5 லட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாங்க. அண்ணா ஈஸியாக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸாக விஷ்ணுவாசமாக? சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ஓரளவு ஈஸியாக இருக்கும்ன்றது என்னோட கருத்தாக வைக்கிறேன். 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 2 மணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கள். ஸ்ரீவாரிமேட்டில் அதிகாலை டிக்கெட் கிடைக்குமா? ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட்டே தரது இல்லைங்க. அலிபிரி நடைபாதையில் கிட்ட இருக்க பூதேவி கேம்பஸஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் ஸ்ரீவாரிமேட்டில் போகணும். அது முதல் நாள் மதியம் 2 மணிக்கு தராங்க. ஆகஸ்ட் 300 டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்? ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதத்தில் புக்கிங் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அக்டோபர் மாதத்துக்கு 24ஆம் தேதி டிக்கெட் புக்கிங் ஆகுதுங்க. ஆகஸ்ட் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினா சண்டே மதியம் தர்ஷன் பார்க்கலாமா? ஆகஸ்ட் மாதம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, முதல் நாள் மதியம் டிக்கெட் கொடுத்தா மறுநாள் தான் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? அக்டோபர் மாதத்துக்கு உண்டான சுப்பரபாத தோமாலை அர்ச்சனை இந்த லக்கி டீ புக்கிங் தற்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. யாருன்னா வேணும்னா அந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.